பாஸ்தா பண்ணியிருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை இந்த மாதிரி க்ரீமியான சீஸி பாஸ்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். அதோட ஒரு வெங்காயம், ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். இதோட 3 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நான் இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி இதோட சேர்த்துக்கிறேன். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணி இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஆயில் ஊற்றி அதில் இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். 1/2 கப் அளவு போல் நான் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், 2 டீஸ்பூன் அளவு போல் மயோனஸ் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா நான் இன்றைக்கி பாஸ்தா வேக வச்சு அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ பாஸ்தாவும் மசாலாவும் நல்லா ஒரு சேர வர மாதிரி கலந்து விட்டுறலாம். இதோட பாஸ்தா வேக வச்ச தண்ணியை நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட நான் சீஸை துருகி சேர்த்துக்கிறேன். இது 5 மினிட்ஸ் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சீஸி பாஸ்தா ரெடி ஆயிடும். உங்கள் வீட்டு கிட்ஸுக்கெல்லாம் பாஸ்தானா ரொம்ப பிடிக்குமா? அப்போ ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடு.